21 தேவாத குத்தை இருக்கு, அது உங்களை விட்டு பிரியாது. அதனால வந்து இருக்கும் தெய்வத்துக்கு உங்களோட கைனால ஓட்டு போட்டு கொடுக்கணுமே. ஓய் ஓய் சங்கரமுள்ள 21 தேவதையை நான் கும்பிடுறதுக்கு என்னால முடியாது. எங்கிட்ட வசதி வாய்ப்பு இல்ல. 21 தேவதையை கும்பிட வாய்ப்பு கிடையாது. அத கும்பிட்டாலும் நல்ல தெய்வம்னா வச்சு கும்பிடுவோம். இது பூரா மாமிசங்கள் இந்த தெய்வமா இருக்கு. அதனால சங்கரம் பிள்ளை உம்மளுடைய கைனால உம்ம மைய மாந்திரத்தினால 21 தேவதைய பச்சை நல்ல கலையத்தில பிடிச்சு நீங்க அடைக்கணுமே. பிடிச்சு நல்லா அடைத்தல்லவா அது வெள்ளத்தில விட்டிடுங்கோ. கண்டாள சுப்பா ஐயர் சொன்ன போது சங்கரம் பிள்ளையவர் பார்த்தார். நாமளும் கும்பிடும் தெய்வாய் கோட்டு மகாராஜா, இந்த ஐயர் சொல்லபடியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. பொல்லாத தேவாத இந்த பொல்லாத வன்னியடி சுடலே பிடிச்சு அடைச்சா நம்ம குடும்பத்தை கருவாருப்பான் என்று எங்க ஐயா வன்னியடி சுடலைக்கு பயந்து, சாமி என்னாலெல்லாம் சாமியை பிடிச்சு அடைக்க முடியாது, நான் என்ன போறேன் எங்க நாட்டுக்கு, எங்க ஊருக்கு போற ஆறுமங்கலம் போய் மாந்திரத்துல பெரிய வில்லமன் உண்மை பெருசா புகழ்ந்தாங்களா. இந்த 21 தேவாதையும் உம்மால பிடிச்சு அடைக்கலன்னா என்ன மை படிச்சிருக்கிற மாந்திரம் படிச்சிருக்கிறே என்று வேகத்தை கிளப்பிட்டார் வண்டாள சுப்பையர். வண்டாள சுப்பையர் கோபத்தை உண்டாக்கிட்டார். அப்ப பார்த்தார் எங்க சங்கரம் பிள்ளை இப்பேற்பட்ட சாமிக்கு முன்னால இந்த 21 தேவாதையும் பச்சை கலையத்துல புடிச்சு அடைச்சு ஆத்து வெள்ளத்துல தள்ளிடணும் என்று சங்கரம் பிள்ளையானவர் அவருடைய மைனால பச்சை நல்ல கலையங்களை சங்கரம் பிள்ளை செய்வாரா. சங்கரம் பிள்ளை செய்தல்லவா ஒழுகு பிள்ளை வாட்டிலதான் மைய தடவுவாரா. மைய கொண்டு தடவும் போது 21 தேவதையும் சங்கரம் பிள்ளை முன்னால ஆதாரி போட்டுக்கொண்டு வருமுறைய சுடலை மாட சங்கலமுடைய ஐயனார பிள்ளையவர் பிடிச்சடைக்க சங்கரம் பிள்ளையான வேற பச்சை நல்ல கலையத்தில அவஜிவ வந்த அவஜிநாத அண்ணாவி ஜிவந்தருமா பச்சை கலையத்தில பிடிச்சடைக்க பெருமழையும் இந்த பாதாள கண்டியோ ஐயவன முண்டனையோ ஐயவன முண்டை சுவாமி ஒண்டிக்கல்ல இருளப்ப லாட ஜன்யாஜி வாடையடி கொம்பமாட புரிதமாடம் பொலமாடம் பந்தி மாட புதியவன் பலவேஷம் இங்க ஐயா கருப்பு சாமிய கூட 19 தேவாதைய பிடிச்சு அடைச்சாரு பச்சை கலையத்துல. அதுல 2 தேவாதை அம்பிடல அடபடல. அது யாரு தெரியுமா? எங்க வன்னியடி சுடலையும் வன்னியடி சுடலையும் தப்பாணி மாடனந்தா தப்பாணி மாடனந்தா ஏமாத்தி பார்க்கார மாயாண்டி சுடலையவோ தப்பாணி மாடனையோ மை போட்டு
பிடிக்கும் போது வன்னி அடி மாயாண்டி மானும் போல நிக்கார மானும் போல நின்ன வந்தான் மானும் போல நின்ன வந்தான் மலையான போல நிக்கார சங்கரம் பிள்ள என்ன ஒன்னால் பிடிப்பதற்கு என்ன ஒன்னால் அது ஒன்னாலும் முடியாதடா ராமணி விளக்கில் பிறந்த பிள்ள மையானம் போல பிள்ள மயானம் காத்த பிள்ள மாமீசம் கலந்த பிள்ள இடுகாடு போன பிள்ள மாயாண்டி நான் இறந்த பெண் தின்ன பிள்ள எட்டு நாள் வருவாரோ வன்னி அடி கடலையத்தான் பிடிச்சடைக்க நினைக்க தப்பாணி மாடலை பிடிச்சடைக்க நினைக்க ஐயாவன சங்கரம் பிள்ள மைசோட்டு பிடிக்கும் போது மாயாண்டி சொல்லலான நீ எடுத்தையா உன்னுடைய குடும்பத்தை தான் கருவறுத்து பாப்பேடா மாறு தட்டி சவத வச்சு வன்னி அடி கடலையும் தப்பாணி மாடனும் சங்கரம் பிள்ளை கையிலே அடவிடாம அவனை ஏமாத்துதாரு நீ யாரப்பா என்ன பிடிக்க நான் எங்க அப்பாவுக்கு கட்டுப்படாதவன்ல எங்க ஆத்தாளுக்கு எனக்கு கட்டுப்படாதவன்ல என்ன பச்சை கலையத்துல பிடிக்கணும்னு நினைச்சா உன் குடும்பத்துக்கு நாசம் வந்து சேர்ந்துவோம் உன் குடும்பத்துக்கு கேடு வந்துடும் அதனால என்ன உன்னால பிடிக்க முடியாது அப்ப சங்கரமில்ல நினைக்கார் தப்பானி மாடன் நொண்டி இவன் பிடிச்சால் நம்ம காப்பாற்ற முடியுமா முடியாது அதனால எந்த தேவாதையும் வேண்டாம் அந்த வன்னி அடி சொல்லலையும் அப்ப 19 தேவாதைய பச்சை கலையத்துல அடைச்சிருக்கத நம்ம ஐயர்கிட்ட போய் சொல்லனா பண்டாள சுப்பு சாமி வந்து எங்க சங்கரம் பிள்ளை ஐயா சாமியே 21 தேவாத 19 தேவாதைய புடிச்சு அடைச்சிட்டேன் இன்னும் 2 தேவாத அடபட மாட்டாங்க அப்ப சாமி சொன்னாவா ஓய் பெரிய மாந்திரம் படிச்சோம்னு சொல்லுதியாரையா 19 தெய்வத்தை பிடிச்சு அடைச்சவரு உமால முடியலையா நீர் என்னையா மாந்திரவாதி மறுபடியும் வேகத்தை கலப்பினார் எங்க சங்கரம் பிள்ளை அந்த ஐயா மாயாண்டி சுடலையவும் எங்க சப்பாடி மாடனையும் பிடிக்க வாரா சாமி எழுத்தும் இருப்பானா அந்த மாந்திர இடுக்கத்தினால எங்க வன்னி அடி சுடல மாயமாக எங்க போறாரு தெரியுமா ஆறுமங்கலம் எங்க ஐயா சங்கரம் பிள்ளை வீட்டுல அவருடைய பொண்டாட்டி 8 மாத்த சூலி தல பிள்ளை சூலிக்காரி குழந்தை பிறக்கிறதுக்கு 2 மாசம் இருக்கு நம்மளை பிடிச்ச அடைக்க இடைஞ்சப்படுத்துதானே இப்பேற்பட்ட குடும்பத்தை நம்ம கொலை அறுக்கணும் என்று எங்க வன்னி அடி மாயாண்டு இங்கிருந்து போனவாரு சங்கரம் பிள்ளை மனைவி நிறமாத்த ஜூலியா இருக்கா அந்த நிறமாத்த ஜூலிய ஊட்டி போட்டு முறிக்காரு ஊட்டிய கொண்டு முறிக்காரு அவளுக்கு தெரியல யாரு சங்கரம் பிள்ளை மனைவிக்கு தெரியல எங்க மாயாண்டி சொல்லலைய உனக்கு வந்திருப்பா ஊன் இருக்க குடிப்பாரா சங்கரம் பிள்ளை மனைவியவா மாண்டு மாடிந்திருக்கா
மனைவியத்தான் யாருட்டு ஒரு பார்வை பார்த்தாரு சங்கரம் பிள்ளை மனைவி செத்து போனான் 8 மாச சூரோட செத்து போனா அப்ப சொக்காரன் ஆகா சங்கரம் பிள்ளை மனைவி இறந்துட்டாள அவரை தொழிலுக்கு போயிருக்காரு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் காக்காங்க ஆமா செத்தவளை அடக்கம் பண்ணணுமே உடனே சொக்காரன் காக்கவும் அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் சொல்லுதார் ஒரு சாமி வந்தா ஒரு வாரத்துக்கு முன்னால அவரு கங்கை வண்டாம்னு சொன்னா அது வண்டாள சுப்பு ஐயாரா அவர் கூட்டிக்கிட்டு போனாரு போன நம்ம சங்கரம் பிள்ளை இந்த வீட்டுக்கே வரவே இல்லை அப்ப மனைவி சேர்த்தது அவருக்கு தூது போனோம் என்று ஆறுமங்கலத்திலே வாழக்கூடிய அந்த புள்ளமார் சமுதாயத்தில அந்த புள்ளை மக்கள் குலத்தில அதுல ஒருவன் துப்பு பிடிச்சு எங்க கங்கை வேண்டாம் எங்க வேண்டாம் வந்த போது அந்த நேர வீட்டுக்கு தான் போல கொண்டு வரார் போல வரும்போது இந்த வண்டாள சுப்பு ஐயர் வீட்டில இருக்கின்றார் சங்கரம் பிள்ளை ஓ பிள்ளை மாற நீர் உமா வீட்டுல இங்க வந்து 8 நாள் ஆயிட்டு வீட்டுல வந்து என்ன அதுல பாத்தீங்க ஐயா உங்களோட தேவியவா செத்து மடிஞ்சு போனா ஜவலோகம் சேர்ந்து போனா மாண்டு மடிஞ்சு போனா உங்க மனைவிதானே அவ மரணம் சேர்ந்து போனா நல்லடக்கம் பண்ணணுமா இந்த செய்தி காது கேட்டு சங்கரம் பிள்ளையான கடலையுட குத்தமின்னு அவருமே நினையாம மனைவிய பாப்பதற்கு பிராஞ்சேரி கிராம வேண்டி எங்கே வண்டம் பாத கூடி தாளை ஊற்றி தன கடந்து நீரா ஊரம் தானேட்டு பாளையங்கோட்டை வழியாக வருவார் ஆறுமங்கலம் இருப்பாரா வீட்டுக்கு வருவாரா மனைவி முகம் பாப்பாரா கண்ணீர வடிக்கார தூக்கம் கொடுக்கார சக்கரம் பிள்ளையான மனதில நினைக்கார நாமதேவி ஜாவனுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் தெரியுமா நம்ம சுவாமி வீட்டுக்கு போனோம் வண்டாள சுப்பு ஐயருக்கு மை போட்டு பார்த்தோம் 21 தேவதைய பச்சை கலையத்துல பிடிச்சு அடைக்க நினைச்சோம் அதுல 2 தேவதை நம்ம கையில அயலப்படல அந்த தெய்வ குத்தம் இருந்தாலும் இருக்குமோ என்று சங்கரம் பிள்ளை கவலைப்பட்டு தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணிவிட்டு ஒரு நகரத்திலே இருந்த போது எங்க மாயாண்டி சுடலையும் எங்க ஜப்பாடி மாடனும் இந்த வங்காள சுப்பையர் இருக்கார்லவா அவரை போய் இடைஞ்சப்படுத்துது 21 தேவாதையும் ஓ ஐயர்வாட வந்த தெய்வத்தை எல்லாம் பச்சைக்கலயத்துல பிடிச்சு அடைக்க சொன்னீர பச்சைக்கலயத்துல அடைச்சு எங்களை அனுப்பிட்டா நீர் இருக்க முடியுமா ஐயா நீர் நிம்மதியா இருக்க முடியுமா ஐயா அதனால சாமி நாங்க வந்திருக்கிறது கொடிமரத்துல 21 தேவாதை இந்த 21 தேவாதையும் உங்களோடு நாங்க கொலுவிருக்க போறோம் எங்களை நீங்க கும்பிட்டு வணங்கணும் வணங்கினாலும் போதாது எங்களுக்கு சைவம் ஆகாது
பண்டாள சுப்ப ஐயர்கிட்ட சொல்லாரு, எங்க ஐயா மாயாண்டி என்ன சைவமே ஆகாது, எனக்கு மாமிசம் தான் வேணும், என்ன நீ வச்சு வணங்குறியானா உன்னுடைய குலத்தை உன்னுடைய குடும்பத்தை பால வைப்பேன், பட்டி பெருக வைப்பேன், பாலாக பொங்க வைப்பேன், எனக்கு சைவம் கிடையாது, மாமிச படைப்பு போடுவையானா நான் உன்னோடு இருந்து காத்திருப்பேன் என்று வல்லாள கண்ட சுப்பையரிடத்தில எங்க வன்னியடி சொன்னலை சொன்னவும் அப்ப பார்த்தார் சுவாமி, ஆக 21 தேவதையும் நம்ம வச்சு வணங்கணும்னா இந்த தெய்வ மாமிசம் கேட்க, இந்த தெய்வம் மாமிசம் கேட்க, தெய்வம் நம்மளோடு கொலுவிருக்க போறோம்னு சொல்லுத, கோயில் கட்டி கேட்க, கொடிமரம் கட்டி கேட்க, கொடை போட்டு கேட்க, இந்த நாமள சைவத்திலாம் இருக்கும். இப்ப இந்த தெய்வமானது மாமிச படைப்பு கேட்க என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று வல்லாள கண்ட சுப்பையரு மனதிலே நினைக்கும் போது அதே நேரத்தில இந்த வெங்கடாசலபுரத்தில ஆயர்பாடி குலத்தில ஒதித்த யாதவர் சமுதாயம் 7 வீட்டு வளவுதான யாதவர் குடும்பத்தில 7 வீட்டு வளவு உண்டு. வெங்கடாசலபுரத்தில சாயல் கண்ணா இருக்கும், அவர் பேரு பலவேற்ற கோனாரு, சாயல் கண்ணுக்கு பேரு கோனாரு, அந்த தாள்ல எழுதினோம்ல அந்த 7 வீட்டு வளவுக்காரரும் ஐயர் வீட்டுக்கு போறது வழக்கம், அவரு சொல்லக்கூடிய வேலைய பார்க்கறது வழக்கம், சாமி சொல்றத பணிவடை பார்க்கறது வழக்கம். ஆமா, அப்ப உள்ள காலத்துல அப்படித்தான் நடந்திருக்காங்க. ஐயமார் வீட்டுக்கு போனா மாடு அவுக்கணும், பால் கறக்கணும், கறந்த பாலை கடையில கொண்டு வைக்கணும், வயக்காட்டுக்கு போகணும் கேட்கணும். இந்த 7 வீட்டு வளவுக்காரரும் எங்க சாமி வீட்டுக்கு போறது வழக்கம். சாயல் கண்ணு பலவேற்ற கோனார், முத்து வளவாகிய சுடலமுத்து கோனார், வன்னி மகனாகிய சுடலை முத்து கோனார், 4வது புதிய கோனார், அவருடைய பின்ன 5வது சுடலை கோனார், கருப்பையா கோனார், பேச்சு வளவை சேர்ந்த முன்னோர்கள். எங்க ஐயா வன்னியடி சுடலைக்கு முன்னோர்கள். இந்த 7 வளவுக்காரரும் சாமி வீட்டுல பண்ண பார்க்கறது வழக்கம். அப்ப பார்த்தா சாமி நாம சைவத்துல கும்பிடுவோம், இந்த தெய்வமோ மாமிசம் கேக்கு, அதனால நம்ம வளவு பங்க மாற அவருக்கு ஒரு பங்கு கொடுப்போம், அவங்களும் வச்சு மாமிசத்தோட கும்பிடட்டும் என்று வல்லாள கண்ட சுப்ப ஐயரானவர் அந்த 7 வீட்டு யாதவர் கூப்பிடுதார் சாமியவர் பாருங்கய்யா யாதவர். ஓ யாதவர்களே, நம்மளுடைய பிராஞ்சி மாநகரத்துக்கு கொடிமரத்தில 21 தேவாலை வந்திருக்கு. என்ன இடைஞ்சல் பண்ணி என்கிட்ட நிலையம் கேட்டு அந்த 21 தேவாதையும் என்கிட்ட நிலையம் கேட்டாலும் மாமிச படைப்பு கேட்கப்பா, நாங்க ஐயரு மாமிசம் சாப்பிட மாட்டோம். சாமிமார்கள் நாங்கள் எப்ப பார்த்தாலும் பச்சரிசி சாதம் தான், பச்சை தண்ணி குளிப்பு தான். அதனால் 4 வேதம் படிச்சவங்க, ஐக்கியம் படிச்ச அந்தன பிராமணர்கள். அதனால நீங்க 7 வீட்டு வளவுக்காரரும் 21 தேவதைக்கு மாமிச பட போடு போட்டு போட்டு கொடுங்க. நானும் சைவ படப்புக்கு நானும் கொடைக்கு நானும் நிக்க. 21 தேவதைக்கும் நானும் கூட இருக்கம்பா, உங்களா நானும் பங்கு சார்ந்துக்கிடுதேன். நீங்க 10 ரூபா போட்டாலும் நானும் 10 ரூபா தாரேன். இங்க வல்லாள கண்ட ஐயரும் சீதாராம ஐயரும் இங்க
ருக்குமணி ஆட்சியானவளும் அந்த சீதா லட்சுமியானவளும் இப்பேற்பட்ட தெய்வத்தை கும்பிட்டு வணங்க வேணும் என்று சாமிகிட்ட சொல்லவும் நாங்க சைவத்தை ஏத்துக்கிடுதோம், நீங்க ஏழு விட்டு வளவுக்காரரும் மாமிசத்தை ஏத்துக்கோங்க. இந்த சித்தாத்தம் கரையில தென் பகுதியில முட்டளவு மண் திரட்டில 21 வந்திக்கும் கிழக்க முகமாக வன்னியடி சுடலை என்று வல்லாள கண்டல் ஐயர் பேர் கொடுக்க, ஏதவர்களும் சேர்ந்து பேர் கொடுக்க 21 தேவதைக்கும் பேர் கொடுத்து கோயில் கட்டி கொடி மரம் நட்டி வருஷம் தவறாமல் வருஷத்திலே 3 நாள் வில்லோடு முரசோடு ஐயாவான சுடலை கேதாயே வேட்டு வளவுகாரும் ஜாமியும் காலத்தில தம்பி போல எல்லாம் பாசம் கொண்டதால 7 தலைமுறையா கண்ட ஐயரும் சீதாராம ஐயருமா வளவு தாங்க மாறும் தங்கரையில சங்கர பகுதியில ஐயார மேட்டில்தான் அன்னி மரம் முளைச்சிருக்க, அன்னி மரம் முளைச்சதால அன்னியடி சுடலை என்றார் செங்கலமுடையார் ஐயர் என்றார் அவஜி மாவன் தவஜிநாதன் அண்ணாவி சிவபெருமா 1008 மாடனக அண்ணாவி மாட சுவாமி நாட்டு முகம் கொண்டதார சொல்லாத கொம்ப மாட அண்டி கள்ள இழப்பேன பொண்ணு முத்து இழப்பேன ஆட நல்ல ஜன்னியாச்சு புதிய முத்து சாமியுமா பல வேச்ச காரணமா பாட்டவாஜ கருப்பசாமி அப்பானி மாடனுக்கா கிழக்க மக நிலையம் போட்டு ஐயாவான சுடலை கேட்டா ஆடி நல்ல மாத்தையில 2வது செவ்வாயில அன்னியடி சுடலை கேந்தா ஐயா மாறு சாமி இருந்தா 7 வளவுந்தான சாலதானட்டு வாரா 3வது திங்களில ஆவோடு வடியோட படப்பு மஞ்ச படப்ப மயானி சுடலை கேட்டா வெள்ளோடு மரசோடு போட்டு போட்டு கொடுத்தாரா போட்டு கொடுத்த முதல் எங்க வன்னியடி சுடலை இருந்தான் எங்க யாதவர் மேல எல்லாம் மாமரம் அடுத்த வேற மாமரம் அடுத்தல்லவா பாபரமா உயர வைத்தார் வட்டி பெருக வைத்தார் பாலாக பொங்க வைத்தார் வன்னியடி சுடலை மாட ஆளிலே பொந்தந்தடைத்து அருகு போல வேறு பொண்ணி பொங்கல் போல அன்னை சுத்தார் முடியாம வாழ வைத்தார் யாதவர் குடும்பங்களை ஆளு வீட்டு வளவுகளை முள்ளு மொறியாம குடிச்சவு வாடாம யாதவர் பாமரத்தை ஆனந்தமாக வளர வைத்தார் ஐயா வன்னியடி சுடலை. செல்வத்தோடு
வைக்க வேணும் எங்க ஐயாவான வன்னியடி சொல்லல மக்கத்து மனகர மைதாண்டவ வாசலில 8 நாள் ஒரு வாரம் நாம வந்த புதுமையை எங்க மக்கத்து நகரத்து மக்கள் அறிய வேணும் என்று அந்த மக்கத்து மைதாண்டவன் வாசல்ல என்ன சேட்டையெல்லாம் பண்ணுதார் தெரியுமா? அடடே கோபுரத்தை உடப்பாரம் கோபுரத்தை உடப்பாரம் ஒளிமரத்தை பிடுங்குவாரம் போற வேற போற வேற போற வேற பச்சைக்கொடி எடுத்து கந்திரி பார்க்கவர்களை எல்லாம் பச்சைக்கொடி கம்பத்தை முன்னுகளை நொடிப்பாரா ஐயோ அப்ப மீராலப்பமாவா வாவாலப்பமாவா மைதம் பிச்சலப்பமாவா அல்லாவை போய் தொழணும் அல்லாவை நாம போய் வணங்கணும் என்று லப்ப மக்களானவர்கள் 7-8 தாலிமார்கள் எல்லாம் அந்த அல்லாவை தொழுவதற்கு வருவாளப்ப மக்கள் அல்லாவை தொழுவதற்கு இழப்ப மக்கள் வாராழ்வ இங்க வன்னியடி சொல்லல கொடிமர துவாரத்தில மாயமாக மறைஞ்சு நின்று பாக்குகின்றார் இவ்வளவு யார கும்பிடுதான்னு தெரியணுமே என்று வன்னியடி சுடலை மக்கத்து மனகரத்தில மறைமுகமா நிற்கவும் அப்ப லெப்பமார்கள் பெற்ற மக்கள் பெண்கள் எல்லாம் பள்ளி வாசலுக்குள் நுழைந்து வாரார் அல்லாவுக்கு முன்னால தலையை முக்காடு போட்டு மண்டி போட்டு அல்லாஹு அக்பர் லா இல்லல்லாஹு என்று அவருடைய அச்சரத்தை சொன்ன போது எங்க ஆயாண்டி பார்த்தார் நம்ம அப்பாவுடைய பேரு ஆண்டவன் சிவபெருமா இந்த பெண்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று வைத்தார்கள் அதனால் இப்பேற்பட்ட பெண்கள் மேல அல்லாவை சொல்ல விடாம அளவை நெரிக்கணும் அப்பா பேர சொல்லதுக்கு வாய திறக்கணும் என்று எங்க வாயாண்டி சொல்லல முண்ட சுவாமி என்ன செய்தார் தெரியுமா? எங்க அந்த பெண்கள் மேல அச்செங்க துண்டு மாட்டலமோ வாரி வாரி எறியுவார் எங்க துண்டு மாட்டெலும்பையும் அந்த பெண்கள் மேல எரிந்த போது அந்த லெப்பை மக்கள் பயந்து பதறி பாப்பா கிட்ட போய் சொல்ல வேணும் என்று அல்லாஹ் முன்னால தொழுத பெண்கள் எல்லாம் அலறி வீட்டுக்கு வந்தாங்க. பாப்பா மார கூப்பிட்டாங்க. பாப்பாமார்களே அத்தாமார்களே நம்ம மைதாண்டவன் வாசலில தொழுகை செய்து கொண்டிருந்த ஐயோ உங்கள் தோழி பெண்கள் வேலையெல்லாம் மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் வாரி வாரி வந்து மேல விழுகுது. அது யார் என்று நீங்கள் தெரிய வேண்டும் என்று அந்த லெப்பை மக்கள் எல்லாம் சொன்ன போது நீராலப்ப வாவாலப்ப மைதம் பிச்சலப்பையும் அண்ணன் தம்பி 3 பேரும் மைதாண்டவன் வாசலுக்கு பரிசை செய்ய வேணும் என்று வருவாரா வருவாரா அந்த பள்ளி வாசல் தன்னதற்கு வாசலில ஒரு நாளும் இல்லா திருநாளா இருக்க இது யாரா இருக்கும் என்று லெப்பமார்கள்
பள்ளி வாசலில் உள்ள நின்றுவர்கள எங்க மாயாண்டி ஆன போல ஆதரி அவைய சத்தம் போட எங்கரப்பவாறு கூட்டவர் பயந்து விழுந்தல்ல ஊருக்குள்ள வருவார் ஒரு நாள் இல்ல திருநாளா இருக்க ஆன சத்தம் கேட்க ஆன உருவத்தை காங்கல அண்ண சத்தம் கேட்க ஆளு நிலைமை காங்கல இது யாரா இருக்கும் என்று எங்கள் எப்பமார்கள் மனதிலே நினைத்து இப்பேற்பட்ட அட்டுழியத்தை பார்க்கணுமானா கோடங்கிய பார்க்கணுமா கோடங்கிய அழைக்கணுமா புரியது தங்க கேட்கணுமா எங்கள் எப்பமார்கள் கூட்டம் தார கோடங்கிய தேடியல்ல எங்கள் எப்பமார்கள் வருவாரா தன்னுடைய சொருவத்தை மாற்றி அடுத்த சொருவம் என்ன சொருவம் எடுத்திருக்காரு தெரியுமா கோடாங்கி கார வேடம் கொண்டு ஒவ்வொரு தெருவிலையும் நின்று கோடாங்கி அடிக்க பேய் விளக்க பிரசாத் விளக்க இப்படி மாயாண்டி வேடம் கொண்டு அந்த தெருவிலை நின்ன போது எங்கள் அப்பமார்கள் எல்லாம் தெய்வத்தை தேடி பார்த்தது மாதிரி வாங்க கோடாங்கி இருக்க இந்த சிறப்பான நேரத்தில் பாடு நம்மளை ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரித்த அன்புள்ள காரம் என் மேலே பாசமுடையவர் ஆசமுடையவர் நேசமுடையவர் என் உயிராக நினைக்கக்கூடிய சேதுராயம்புதூரில எனப்பந்துக்களும் கொல கோத்திரங்களும் உற்றார் பெற்றார் உறவினர்களும் பட்டி நல்ல பெருக வேணும் கடலையால மாறாக எந்த முகம் போனாலும் தங்க முகாக இதாருளாலும் எட்டி கோடி நாட்டு வேணும் யாரு வங்கி தலைய வேணும் காட்டி சுடலையால உல்லாசமா வாழ வேணும் உயரமாக பெருக வேணும் எங்க வாரவோது மாயாண்டி மதி கொழுந்து மல்லியப்பு வாழகனோ வாரி சுடலையா வாரி சுடல ராமலிங்க கோடாங்கி வேடமாக நின்றார் எங்கள் எப்பைமார்கள் பார்த்தார் ஆகா இவர் பெரிய கெட்டிக்காரரா இருப்பார் ஒழுக்க இவருடைய கோடாங்கி பெருசா இருக்க மரக்கட்டையில செஞ்சிருக்காரு ஆமா உடலில் எப்பைமார்கள் கோடாங்கிய கண்ட போது ஐயாவ கோடாங்கி எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்தா நாடு என்ன நகரம் என்ன நகரத்துக்கு வந்தது என்ன ஊரு என்ன வளக என்ன ஊரு என்ன வளக என்ன உங்க பேரை சொல்ல வேணும் என் குடும்ப பேரை காக்கியலா என் குலத்து பேரை காக்க போறியலா எனக்கு வடக்க வட நாடு நான் கைலாச மலையிலதான் சிவனுக்கு மகனாக சுவாரி சுடலையாக கோடாங்கியா நான் பிறந்த
கோடாங்கி எங்க அப்பா பேரு சிவனு கோடாங்கின்னா அவரு மகன் பேரு ராமலிங்க கோடாங்கி ஹரி ராமனுடைய ராமத்தை பெற்ற என் பேரு ராமலிங்க கோடாங்கி இப்படி ஊரு பேரு உள்ளதை சொன்ன போது எப்பைமார்கள் கூப்பிட்டு ஓ கோடாங்கிக்காரர எங்க பள்ளி வாசலில ஒரு அட்டுவழியர் நடக்கு ஒரு அகம் நடக்கு ஒரு இடைஞ்சல் நடக்கு அது யாவலா என்னன்னு தெரிய வேணும் அதனாலே மன்னா கோடாங்கிய எங்க பள்ளி வாசலுக்கு கண்டிப்பா வர வேணும் கோடாங்கி நீங்க அடிக்கணும் குறிய நாங்க கேட்கணும் எங்க வன்னி அடி சொடலை சொல்லுகின்றார் ஓலப்பமார்களா உங்க குலம் இஸ்லாமிய மதம் எங்க குலம் இந்து மதம் நாங்க சிவனை கும்பிடுவோம் பெருமாளை கும்பிடுவோம் உங்க மதத்திலே அல்லாஹ்வை கும்பிடுதிய அதனால உங்க மதத்துக்கும் எங்க இந்து மதத்துக்கும் எந்த பொருத்தமும் வராது ஞானி வச்சாலும் எட்டாதப்பா ஓ கோடாங்கி சாதிய பிரிக்காத எல்லாம் ஒண்ணுதான் சிவன் ஒண்ணுதான் அல்லாஹ்வும் ஒண்ணுதான் ஆண்டவனும் ஒண்ணுதான் நீரு அந்த மதத்துல இருக்கீரு நான் இந்த மதத்துல இருக்கேன் என் கோடாங்கிக்காரர இந்த பள்ளிவாசல் நடக்க அட்டி உழைத்து சொல்ல வேண்டும் என்று கண்டிப்பா வரணும் இது மீறாலப்ப வாவாலப்ப மைத மிச்சலப்ப கோடாங்கி அழக கண்டாங்க இந்த கோடாங்கிய விடக்கூடாது இவர் எப்படியாவது பள்ளிவாசலுக்கு கூட்டி போயிடணும் எந்த கால பிடிப்பாரா கையவும் பிடிப்பாரா ஒழுங்கப்பா எப்பமார்களா கோடாங்கி அடிக்க வரணுமா நான் கும்பிடக்கூடிய தெய்வத்திற்கு பரிவாரம் செய்ய முடியுமா உங்களால என்ன தருவீங்களப்பா நான் கும்பிடும் தெய்வம் சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால அதுல இருந்து பெரிய குல தெய்வம் நான் வன்னியடி கடலைய கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கூப்பிட்டா என்னன்னு காக்கும் அதனால மன்னாவோ லெப்பமார்கள அந்த வங்க பள்ளியாசலுக்கு வரணுமானா இந்த கோடாங்கிக்கு என்ன சாதனங்கள் எல்லாம் வேணும் தெரியுமா அதுல அட்டகம்பை 8 வேணும் அருகப்பட்ட பொங்கி படப்பு போட முங்கரிசி படகு வேணும் பச்சரிசி படப்பு போட பச்சரிசி படப்பு போட வரக்கரிசி எனக்கு வேணும் எடுத்து வெட்டையாளுகடா கோடாங்கி வரணுமா ஐயா விளப்பமாற காட்டி ஜாம்பு வேணும் உள்ளக்கரை ஜாம்பு வேணும் வெள்ளையடுப்பு ஜாம்பு வேணும் வெள்ளையடுப்பு ஜாம்பு வேணும் வீட்டினுடைய ஜாம்பு வேணும் ஜாம்பு வேணும் ஜாம்பு வேணும் வீட்டினுடைய ஜாம்பு வேணும் கோடாங்கி வரணும்னா ஐயா விளப்பமாற ஆளாத கமரியாவா வலது கால மண்ணு வேணும் ஈனாத கண்ணு கொடு ஈனாத கண்ணு கொடு இடது கால மண்ணு வேணும் இத்தனையும் தருவையானோ கோடாங்கி வருவேன் ஐயோ கோடாங்கி அடிப்பா ஐயோ குறி பார்த்து சொல்லுவேன் குறி பார்த்து சொல்லுவேன் எப்பமாறு முன்னால மாயாண்டி கடவுள் எப்பமாறு கூட்டமெல்லாம் கேட்க ஒரு ஜாதனத்தை உடனே சேகரித்த நேரத்திலே
வாசலுக்கு வருவாராது இந்த சிறப்பான நேரத்தில் வாடு நம்மளை ஆதரிக்கும் ஜீவ அருளாரோ வண்டியடி சொடலையாரோ புதியவன் அருளாரோ போன ஒரு இடங்களெல்லாம் புகழோடு வளர வேணும் செய்யும் தொழில் விருத்தியாகி உடலை அவர் காத்து வைப்பார் புதியவனும் வளர வைப்பார் பட்டி நல்ல பெருக வைப்பார் உங்களை பெருக வைப்பார் பாராக பொங்க வைப்பார் வாடிவாயம் பகவதிய ஆனா என் மேல உடப்பு நிக்கிறது அல்லா கிடையாது, ஆண்டவன் கிடையாது. என் மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறது யாரு தெரியுமா? நான் கும்பிடும் கொலை தெய்வம் எங்க ஐயா வன்னியடி சொடல. எப்பா லெப்பமார்களா கோடாங்கி அடிச்சாச்சு, குறி தொலங்கணும். வந்திருக்கிறது யாருன்னு தெரியணும். என்ன அப்பந்தான் எங்க ஐயா மாயாண்டி லெப்பைமார்களுக்கு முன்னால என்ன விதமாக சொன்னார் தெரியுமா? காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கடவுள் மக தோந்தான வியாயம் இல்ல பேசாத்தும் இல்ல வியாச்சி மாவ தோந்தான காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கடவுள் மகன் மாயாண்டி குத்தம் இருக்குப்பா. பேயும் இல்ல பிஜாயும் இல்ல வியாச்சி மகன் சொடல குத்தம். உங்க கந்திரிய மறைச்சிருக்காரு, சந்தன கூட்ட சரஞ்சரமா பிச்சிருக்காரு, சந்தன குடத்தை எடுக்க விடாம காலையில மறைச்சிருக்காரு. பச்சை கொடி கம்பத்தை முறிச்சது இங்க வன்னியடி சொடலதான் மறைச்சிருக்கான். அதனால வந்திருக்கும் தெய்வம் இந்த வாசலில யாரு நல்ல நிலையங்க கொடுக்கறதுக்கு சம்மதம்மா இங்க நிலையம் பட்டு கொடுக்கலன்னா அந்த அடங்காத தெய்வம் தானே நகரத்தை அழிச்சிடுமே அந்த சொல்லாத தெய்வம் தானே உங்க குடும்பத்தை கருவா இருக்கும். அதனால லப்ப
மரலெப்ப மாறு வந்திருக்கேன் சொல்லலகுதான் பாவரத்தில் ஒரு நிறையோ வாஜலில ஒரு நிறையோ வடிமரத்தில் ஒரு நிறையோ வாசலில ஒரு நிறையோ கவதத்தில் ஒரு நிறையோ நிதானத்தில் ஒரு நிலையோ வந்திருக்கும் மாயாண்டிக்கு உங்களோட கைனால நிலையம் அது போடணும் கொடுக்க உங்களுக்கு மனம் இருக்கா? அப்பந்தாலும் எப்பமார்கள் பார்த்தா இப்ப ஏற்பட்ட அடங்காத தேவாதைக்கு நம்ம நிலையம் போட்டு கொடுக்கலன்னா